कैसे हो? मैं अच्छी हूँ। நமஸ்தே. என் பேர் லக்ஷ்மி. இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சே கேலியே கோ. சேனா இருந்து விட காட்டிலும் ஆள் ஆள். கேலியன காக. கோனா இக்கு. சே ஃப்ரம் கேலியே ஃபார் கோ டு. சே என்பது வினையின் செயலை குறிக்க. நம்ம செயல்தான் வினை. அந்த வினையை ஒருவ செயலை குறிக்க பயன்படுத்தப்படும் ஒரு வேற்றுமை உருவாகும். எக்ஸாம்பிள் பாருங்கள். வக் பல் பேடு சே ஈர்ப்படா. அந்த பழம் மரத்திலிருந்து விழுந்தது. த ஃப்ரூட் ஃபெல் ஃப்ரம் த ட்ரீ. பேட் சே ஃபல் கிர்தா ஹை. மரத்திலிருந்து பழம் விழுகிறது. ஃப்ரூட் ஃபால்ஸ் ஃப்ரம் த ட்ரீ. ஸ்கூல் யஹா சே தூர் ஹை. பள்ளி இங்கிருந்து தொலைவில் உள்ளது. ஸ்கூல் இஸ் ஃபார் ஃப்ரம் ஹியர். மை கல் சே யஹா ரஹதா ஹூ. நான் நேற்றிலிருந்து இங்கு வசிக்கிறேன். ஐ எம் ரெசிடிங் ஹியர் சின்ஸ் yesterday. माँ बच्चे से प्यार करती है. அம்மா குழந்தையிடம் அன்பு செலுத்துகிறார். மதர் லவ்ஸ் த சைல்ட். வக் ஷகர் சே ஆத்தா ஹை. அவன் நகரத்திலிருந்து வருகிறான். ஹி கம்ஸ் ஃப்ரம் த டவுன். இருந்து விட காட்டிலும் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ விட போங்க. ரஹீம் சே ஜோசப் படா ஹை. ரஹீமை விட ஜோசப் பெரியவன். ஜோசப் இஸ் எல்டர் தென் ரஹீம். இருந்து பார்த்தோமா? அடுத்து விட பார்த்தோம். அடுத்து வேறு என்ன எக்ஸாம்பிள் இருக்கு? ஆன் ஆல். शर्मिला से स्टेशन पर किशोर मिलता है. ஷர்மிளாவை சொல்ல இல்லையா? ஸ்டேஷன் கிஷோர் ஸ்டேஷனில் சந்திக்கிறான். மில்தா ஹைன்னா சந்தித்தல். மில். கிஷோர் மீட் ஷர்மிளா இன் தி ஸ்டேஷன். பென்சில் சே மத் லிखो. பென்சிலால் எழுதாதே. டோன்ட் ரைட் வித் பென்சில். பாரதி கலம் சே லிखता है. பாரதி பேனாவினால் எழுதுகிறான். ஆல். பாரதி ரைட்ஸ் வித் பென். இதுதான் நம் கானோம் சே சுன்தே. நம் காதுகளினால் கேட்கிறோம். ராம் ரேல் சே ஆத்தா ஹை. மூலம். ராம் ரயில் மூலம் வருகிறான். ராம் கம்ஸ் பை ட்ரெயின். வே பூக் சே வியாக்குல் ஹை. அவர்கள் பசியினால் வாடுகின்றனர். ஆள். ஆள் ஆண் இருந்து விட சொன்னோம் இல்லையா? ஆனந்த் கர் சே பைதல் ஆத்தா ஹை. ஆனந்த் வீட்டிலிருந்து நடந்து வருகிறான். ஷீபா கஹா சே ஆத்தி ஹை. ஷீபா எங்கிருந்து வருகிறாள்? From where does Sheba come? அடுத்தப்புல கோ பார்க்கலாம். யாருக்காவது ஏதாவது கொடுப்பதை அல்லது செய்வதை குறிப்பதற்காக கோ. நம்ம யாருக்காவது கொடுக்குறோம், அது கோ யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது செய்ய போகிறோம் செயல், அதை பற்றி கோ சொல்லலாம். ரவி நகானே கோ கயா ஹை. ரவி குளிப்பதற்கு சென்றிருக்கிறான். பாஸ்டன்ஸ் சென்று இருக்கிறான். ரவி ஹஸ் கான் டு டேக் பாத். கிருஷ்ணா கோ புலாவோ. கிருஷ்ணனை கூப்பிடு. ஐ.
ய கலம் रमा को दो. இந்த பேனாவை ரமாவிற்கு கொடு. கிவ் திஸ் பென் டு ரமா. एक पुस्तक मुरली को दो. இந்த புத்தகத்தை முரளிக்கு கொடு. मैं रात को इडली खाती हूँ. நான் இரவில் இட்லி சாப்பிடுகிறேன். मैं तुमको एक अच्छी किताब देता हूँ. நான் உனக்கு நல்ல புத்தகம் கொடுக்கிறேன். रात को हम देर तक नहीं जागते. இரவில் தாங்கள் அதிக நேரம் இருப்பதில்லை. We don't stay away from for long time. दोपहर को हम स्कूल में ही खाते हैं. दोपहर நடுப்பகல். நூன் மதியத்தில் நாங்கள் பள்ளியிலேயே சாப்பிடுகிறோம். ஸ்கூல் பள்ளி காத்தே சாப்பிடுகிறோம். आफ्टरनून we eat in the school itself. रमेश के लिए तुम दूध लावो. ரமேஷிற்காக கேலியனுக்காக நீ பால் கொண்டு வா. मैं हिंदी सीखने के लिए आता हूँ. நான் ஹிந்தி கற்றுக்கொள்வதற்காக வருகிறேன். ஐ கம் டு லேர்ன் ஹிந்தி. राम हिंदी सिखाने के लिए आते हैं. सिखाने. ராம் ஹிந்தி கற்பிப்பதற்காக வருகிறார். राम comes to teach हिंदी. किस लिए आप चेन्नई जाते हैं. எதற்காக கிஸ்லே கேலியனக்காக சொன்னோம் இல்லையா, இங்கே எதற்காக நீங்கள் சென்னை செல்கிறீர்கள். ஃபார் வாட் டூ யூ கோ டு சென்னை. बच्चों के लिए फल लाइए. குழந்தைகளுக்காக பழம் கொண்டு வாருங்கள். bring fruits for children. उमा के लिए साड़ी खरीदो. உமாவிற்காக புடவை வாங்கு. by saree for उमा. यामिनी रम्या के लिए बिस्कुट लाती है. யாமினி ரம்யாவிற்காக பிஸ்கட் கொண்டு வருகிறார். லாத்தி ஹை. யாமினி brings biscuit for ரம்யா. मैं சேலம் से आती हूँ. நான் சேலத்திலிருந்து வருகிறேன். I come from சேலம். रवि को शब्दकोश दो. रविக்கு அகராதி டிக்ஷனரி கொடு. give dictionary to रवि. आपके लिए मैं वहाँ आऊँगा. தங்களுக்காக நான் அங்கு வருவேன். ஆவுங்கா. I shall come there for you. तुमको क्या चाहिए. உனக்கு என்ன வேண்டும். what do you want. கோத்ரூ பண்ணுங்க. மீதி அடுத்த கிளாஸில் பார்க்கலாமா. தன்யவாத்.